ஆசையாய் கேட்கிறாரே. மெய் சமாதானமே என்றழைப்பார் ஐங்காயம் கொண்டவரே. இயேசுவின் உள்ளத்தில் வாசம் செய்ய ஆசையாய் கேட்கிறாரே. மெய் சமாதானமே என்றழைப்பார் ஐங்காயம் கொண்டவரே. பாவத்தின் இன்பங்களும்
അടിയനെ തവ കൃപയിൽ ഈ അഗതിയെ നടത്തേണമേ.
ഹല്ലേലൂയ. ആമേൻ, 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 ആമേൻ. നമ്മുടെ വേദപാഠ ക്ലാസ്സിൻ്റെ പ്രാരംഭ ദിനത്തിൽ നമുക്ക് വലിയ ഒരു ആത്മശക്തി ആവശ്യമായിരിക്കുന്നു. இந்த வேத பாடக்கூடத்தினுடைய முதலாம் நாளிலே நமக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் வல்லமையாக தேவைப்படுகிறது. എല്ലാ ദൈവമക്കളും കണ്ണുകളടച്ചാട്ടെ. எல்லா தேவ ஜனங்களும் கண்களை மூடுவோமாக. ദൈവത്തിന്റെ ശക്തി നമ്മുടെ മേൽ പകരപ്പെടട്ടെ. தேவனுடைய வல்லமை நம் மீது இறங்குவதாக. നമ്മുടെ അവസ്ഥ എന്ത് തന്നെയായാലും അവയെല്ലാം ജയിക്കുവാൻ നമുക്ക് ദൈവത്തിന്റെ ശക്തിയാണ് ആവശ്യമായിരിക്കുന്നത്. நம்முடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கும்படியாக தேவனுடைய வல்லமை நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. ജീവിതത്തിൽ പലതരത്തിലുള്ളതായ പോരാട്ടങ്ങൾ ശോധനകൾ കണ്ടേക്കാം. ജയിക്കുവാൻ ദൈവത്തിന്റെ ശക്തി നമുക്ക് ആവശ്യം. நமக்கு விரோதமாய் வருகிறதான பல வகையான போராட்டங்களையும் பல வகையான சோதனைகளையும் பல வகையான வல்லமைகளையும் ஜெயிக்கும்படியாக நமக்கு தேவனுடைய சக்தி தேவைப்படுகிறது. ശരീരത്തിൽ കഷ്ടമോ രോഗമോ ഇരുന്നാലും ദൈവത്തിന്റെ ശക്തിയാൽ നമുക്ക് ജയിക്കുവാനും നീക്കുവാനും കഴിയും. நம்முடைய சரீரத்திலே பாடுகளும் வியாதிகளும் இருந்தாலும் அவைகளை ஜெயிக்கும்படியாக அவைகளை அகற்றும்படியாக தேவனுடைய வல்லமை போதுமானதாக എത്ര இருக்கிறது. വലിയ ശത്രു നമുക്കെതിരെ പോരാടിയാലും ദൈവത്തിന്റെ ശക്തിയാൽ ആ എല്ലാ ശക്തികളെയും പിശാചിനെയും നമുക്ക് ജയിപ്പാൻ കഴിയും. நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய வல்லமைகள் போராடி கொண்டிருந்தாலும் அந்த எல்லா வல்லமைகளை பிசாசின் வல்லமைகளை நம்மால் ஜெயிக்க முடியும். ഒരു ഗോലിയാത്തിനെ ജയിക്കുവാൻ വളരെ ചെറിയ ഒരു ദാവീദിന് വലിയ വിശ്വാസവും അവനുമേലുണ്ടായിരുന്ന അഭിഷേകവും മതിയാകുമായിരുന്നു. கோலியாத்தை ஜெயிக்கும்படியாக ஒரு சிறிய தாவீதுக்கு தேவையானது அவனுடைய விசுவாசமும் அபிஷேகமுமாக காணப்பட்டது. ശത്രുവിനെ നാം വലുതായി കാണേണ്ട. நம்முடைய சத்துருவை நாம் பெரிய ஆளாக பார்க்க வேண்டாம். രോഗത്തെ വലുതായി കാണേണ്ട. வியாதியை நாம் ஒரு பெரிய ஆளாக பார்க்க வேண்டாம். പ്രശ്നത്തെ വലുതായി കാണേണ്ട. நம்முடைய கஷ்டங்களை பெரியதாக நாம் காண வேண்டாம். ശോധനകളെയും പരീക്ഷകളെയും വലുതായി കാണേണ്ട. சோதனைகளையும் பரீட்சைகளையும் நாம் பெரியதாக பார்க்க வேண்டாம். ദൈവശക്തിയുള്ള ഒരു ദൈവവൈദ്യനെ അവ ജയിക്കുവാൻ കഴിയും. தேவ வல்லமையினாலே தேவனுடைய பிள்ளைகளை நம்மால் ஜெயிக்க முடியும். അതേ ദൈവത്തിന്റെ ആത്മാവിന് അമിതബലം നമ്മുടെ മേൽ പകരപ്പെടട്ടെ. தேவனுடைய உன்னத ஆவியின் வல்லமை நம் மீது பொழிந்தருளப்படட்டும். എല്ലാവരും നിങ്ങളുടെ ശരീരത്തെ വിട്ടുകൊടുക്കുക. யாவரும் உங்கள் சரீரங்களை விட்டுக் கொடுங்கள். പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങട്ടെ. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. പരിശുദ്ധാത്മ ശക്തി വ്യാപരിക്കട്ടെ. பரிசுத்தாவின் வல்லமை நம் மீது സകലത്തെ பொழிந்தருளப்படட்டும். ജയിക്കുന്ന ശക്തിയാൽ നാം നിറയപ്പെടാം. எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியதான வல்லமையினால் நாம் நிரப்பப்படுவோமாக. പ്രാരംഭ ദിനത്തിൽ തന്നെ എല്ലാ അന്ധകാര ശക്തികളും ഓടിപ്പോകട്ടെ. நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் பறந்தோடட்டும். ഈ യോഗത്തെ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ദൈവത്തിന്റെ വലിയ പ്രവൃത്തി കാണുവാനിടയായി തീരട്ടെ. தேவனுடைய பெரிய கிரியைகளை நாம் பார்ப்போமாக. അനേകര് മാനസാന്തരപ്പെടുവാൻ അനേകര് രൂപാന്തരപ്പെടുവാൻ ഇടവരട്ടെ. அநேகர் மனம் திரும்பும்படியாக அநேகர் மறுரூபம் அடையும்படியாக இங்கே காணப்படட்டும். ദൈവമക്കളായ നാം അഭിഷേകത്താൽ നിറയപ്പെടുന്നതിലൂടെയാണ് ഇതെല്ലാം സാധ്യമാകുന്നത്. தேவ ஜனங்கள் நாம் அபிஷேகத்தால் நிரப்பப்படும் போது எல்லாம் சாத்தியமாக மாறும். ഇവിടെ വന്നിരിക്കുന്ന എല്ലാവരും ദൈവത്തിന്റെ ആത്മാവിന് ശക്തിക്കായി ഇടം കൊടുക്കുക. இங்கே இருக்கிற யாவரும் தேவனுடைய வல்லமைக்காக இடம் கொடுப்போமாக. ശരീരം അതിനായി വിട്ടുകൊടുക്കുക. நம்முடைய சரீரங்களை விட்டுக் கொடுப்போமாக. വായ് തുറക്കുക ദൈവത്തെ സ്തുതിക്കുക ആരാധിക്കുക. வாயை திறப்போமாக தேவனை துதித்து ஆராதிப்போமாக. പരിശുദ്ധാത്മാവ് നിറഞ്ഞ കർത്താവിനെ ആരാധിക്കാം. பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரம்பி நாம் ഓ ஆராதிப்போமாக. അന്യഭാഷ സംസാരിച്ച ദൈവത്തെ ആരാധിക്കാം. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிப்போமாக. നാം അന്യഭാഷ ദൈവത്തെ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ വലിയ ശക്തി ദൈവ തേജസ്സിനാൽ ഈ സ്ഥലം നിറയപ്പെടും. நாம் அந்நிய பாஷையினாலே கர்த்தரை ஆராதிக்கும் போதுதானே பெரிய தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பும். ശത്രു പിശാച സാത്താൻ തോറ്റ് ഓടിപ്പോകും. எதிரியாகிய பிசாசானவன் தோற்றி ஓடி போவான். അവരുടെ തന്ത്രങ്ങളെല്ലാം പരാജയപ്പെട്ടു പോകും. நம்முடைய எல்லா தோல்வி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ശത്രുവിന്റെ തന്ത്രങ്ങൾ പരാജയപ്പെട്ടു പോകും. சத்துருடைய தந்திரங்கள் எல்லாம் தோல்வி அடைந்து ഓ போகும். യേശു കാൽവരിയിൽ സാത്താനെ ജയിച്ചു. இயேசு கல்வாரியில் சாத்தானை ஜெயித்தார். യേശു നമ്മോട് നിങ്ങൾ ജയാളികളാണെന്ന് പറഞ്ഞിരിക്കുകയാണ്. இயேசு அதனால் நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். യേശുവിനെ പോലെ നാം ജയാളികളായി മാറാം. நாமும் இயேசுவை போல ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவோம். നമ്മുടെ മേൽ ദൈവത്തിന്റെ ശക്തി ഇറങ്ങട്ടെ. தேவனுடைய வல்லமை நம் மீது இறங்கட்டும். വലിയ ശക്തി ഇറങ്ങട്ടെ. ஒரு பெரிய வல்லமை இறங்கட்டும். ഓ കഴിഞ്ഞ ആഴ്ചയിലെ ശക്തി ഇപ്പോൾ പോരാ. இப்பொழுது நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வல்லமை போதாது. കഴിഞ്ഞ വാരത്തിൽ ലഭിച്ചതായ ശക്തി ഇന്ന് പോരാ. போன வாரத்தில் நாம் பெற்றுக்கொண்டதான வல்லமை இன்றைக்கு போதாது. ഇന്നലെ ഉണ്ടായിരുന്ന ശക്തി ഇന്ന് പോരാ. நேற்று நாம் பெற்றுக்கொண்ட வல்லமை இன்றைக்கு நமக்கு போதாது. ഓരോ ദിവസവും നമ്മുടെ മേൽ വലിയ ശക്തി ഇറങ്ങേണ്ടിയിരിക്കുന്നു. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவனுடைய வல்லமை ഓ தேவைப்படுகிறது. ദൈവത്തിന്റെ ശക്തി ഇറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നു. தேவனுடைய வல்லமை இறங்கிக் ഓ கொண்டிருக்கிறது. എല്ലാവരും തങ്ങളെ സമർപ്പിച്ചാട്ടെ. யாவரும் தங்களை ஒப்புக்கொடுங்கள். അനേക ദൈവമക്കളുടെ മേൽ ദൈവത്തിന്റെ ദേശം ശക്തി ഇറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அநேக தேவனுடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய வல்லமை தேவ மகிமை இறங்கிக் ആത്മാവിൽ கொண்டிருக்கிறது. ദൈവത്തെ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. நாம் எல்லாரும் தேவனை ஆவியில் ஆராதிக்கும் போது എല്ലാവരും ആത്മാവിൽ ആരാധിക്കാം. எல்லாரும் கர்த்தரை
கர்த்தரை ஆவியினாலே ദൈവ ஆராதிப்போமாக. ശക്തിയാൽ നിറയപ്പെടാം. தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவோமாக. ആരും മൗനമായിരിക്കരുത്. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். ആരും അലസരായിരിക്കരുത്. யாரும் അസതിயா இருக்க வேண்டாம். ദൈവത്തിന്റെ ശക്തി നമ്മുടെ മേൽ ഇറങ്ങി വരട്ടെ. தேவ வல்லமை நம்ம மீது இறங்கி வரட்டும். അഭിഷേകം ഇറങ്ങട്ടെ. அபிஷேகம் இறங்குவதாக. അഭിഷേകം ഇറങ്ങട്ടെ. அபிஷேகம் ഓ இறங்கட்டும். അഭിഷേകം തീയായി ഇറങ്ങട്ടെ. அபிஷேகம் அக்கினியா இறங்கட்டும். അഭിഷേകം കൊടുങ്കാറ്റ് പോലെ വരട്ടെ. அபிஷேகம் பெருங்காற்றை போல் வரட்டும். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് അതിശക്തിയായി ഓരോരുത്തരുടെ മേലും ഇറങ്ങട്ടെ. தேவனுடைய வல்லமை நம்ம மீது இறங்கட்டும். ഓരോരുത്തരുടെ മേലും ശക്തി ഇറങ്ങട്ടെ. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். അടുത്തിരിക്കുന്നത് ആത്മാവിനാൽ നിറഞ്ഞതുകൊണ്ട് നിനക്ക് പ്രയോജനമില്ല. பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆவியில் இருப்பதை பார்த்துக்கொண்டு நீங்கள் அமைதியா இருக்க ഓ, வேண்டாம். നിനക്ക് ശക്തിയാൽ നീ ശക്തിയാൽ നിറഞ്ഞാലേ നിനക്ക് ജയമുള്ളൂ. நீங்கள் வல்லமையினால் அபிஷேகத்தால் நிரப்பப்படும் போது உங்களுக்கு ஜெயம் നീ கிடைக்கும். അഭിഷേകത്താൽ നിറഞ്ഞാലേ നിനക്ക് സൗഖ്യം ഉണ്ടാകുകയുള്ളൂ. நீங்கள் அபிஷேகத்தை நிரப்பும்போது உங்களுக்கு சுகம் നീ உண்டாகும். ആത്മാവിനെ ആരാധിച്ചാലേ നിനക്ക് ജയം ഉണ്ടാകുകയുള്ളൂ. நீங்கள் അഭിഷേകத்தை நிரப்பும்போது உங்களுக்கு ஜெயம் ആകയാൽ உண்டாகும். ഇടത്തു വലത്തിരിക്കുന്ന ആത്മാവ് തന്നെ പറ, എല്ലാവരും ആത്മാവിൽ നിറയാം. எனவே அடுத்திருக்கிறவர்களை பார்த்துக் கொண்டு இருக்க வேண்டாம். யாரும் அபிஷேகத்தை വൻ நிரப்புவார்கள். ശക്തി ഇറങ്ങട്ടെ, വൻ ശക്തി ഇറങ്ങട്ടെ. வல்லமை இறங்கட்டும். பெரிய வல்லமை இறங்கட்டும். செய்யது சுவை மாற்றி நீரே காணவினே மாறாவே நீரினிக்க செய்தது சுவை மாற்றி நீரே காணவினே பழும் எங்குணமோ அகில திவ்யமோ அக்குள்ளும் சக்தியுடனே பழும் எங்குணமோ அகில திவ்யமோ அக்குள்ளும் சக்தியுடனே மாறாவே நீரினிக்க செய்தது சுவை மாற்றி நீரே காணவினே மாறாவே நீரினிக்க செய்தது சுவை மாற்றி நீரே காணவினே பழும் எங்குணமோ அகில திவ்யமோ அக்குள்ளும் சக்தியுடனே 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 Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah. ഒരു തമിഴ് പാടലുകൾ കൂടെ മൂന്നാം പാടൽ യേശുവേ എന്തൻ കൃപാസനപതിയെ இயேசுவே எந்தன் கிருபாசனபதியே கிருபை நீரே பூரணரே கிருபை நீரே பூரணரே இரக்கம் பெருற்ற சகாயம் செய்யும் உந்தன் கிருபையை அடைய நான்
ஜீவனின் அதிபதி ஜீவனிலும் பெரிதே கிருபை ஜீவனின் அதிபதி ஜீவனில் நாதமுடன் ஆளுகை செய்யவே ஜீவனால் எல்லாம் நடத்திடும் ஜெயமாய் ஜீவனில் நாதமுடன் ஆளுகை செய்யவே ஜீவனால் எல்லாம்
நான் பாவியாய் வாழுலகினில் அலைந்தேனே பாவியாய் வாழுலகினில் அலைந்தேனே தேடி வந்தேன் உணர்வினாலே என் இதயமதே ரத்தத்தால் கழுவி பாவியாய் இருந்தேன் கிருபையினால் 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 ദൈവത്തിന്റെ സ്നേഹം തിരിച്ചറിയാൻ കഴിയാതെ ഹൃദയം കഠിനപ്പെട്ട ആരെങ്കിലും ഇന്നിവിടെ വന്നിട്ടുണ്ടോ? தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு தேவனுடைய அன்பை விட்டு தூரம் போனவர்களாக இங்கே யாராவது வந்திருக்கிறீர்களா? ഹൃദയം കഠിനപ്പെട്ടവരായി ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുകയാണോ? நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய இருதயம் கடினப்பட்டதாக இருக்கிறதாக காணப்படுகிறதா? നോക്കുക, നാം ദൈവത്തെ അറിയാതെ ദൈവത്തെ ദ്വേഷിച്ച് പാപത്തെ സ്നേഹിച്ച് ലോകത്തിന്റെ പിന്നാലെ നാം പോയിക്കൊണ്ടിരുന്നപ്പോഴും ദൈവം നമ്മളെ മറന്നു കളഞ്ഞില്ല, വിട്ടുകളഞ്ഞില്ല, നമ്മെ തേടി ലോകത്തിലേക്ക് വന്നു. ஆனால் பாருங்கள், நாம் தேவனை தூஷித்தவர்களாக, தேவனை விட்டு தூரம் போனவர்களாக, பாவம் செய்தவர்களாக, தேவனை மறந்தவர்களாக அவரை விட்டு நாம் எங்கேயோ காணப்பட்டோம். ஆனால் கர்த்தரோ நம்மை நேசித்து நம்மை தேடி இந்த உலகத்திற்கு நமக்காகவே வந்திருக்கிறார். നമ്മൾ സൃഷ്ടാവിനെ, നമ്മുടെ പിതാവിനെ വേണ്ട എന്ന് വെച്ച് നാം സാത്താന്റെ പിന്നാലെ പോയപ്പോഴും ദൈവം നമ്മളെ ഉപേക്ഷിച്ചു കളയാതെ നമ്മളെ തേടി യേശു ലോകത്തിൽ വന്ന് നമ്മை രക്ഷിച്ചല്ലയോ? நம்முடைய சிருஷ்டி கர்த்தராகிய தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவர் நம்மை விட்டு விடாதபடிக்கு நாம் பிசாசுக்கு பின்பு சென்றிருந்தாலும் கூட அவர் நம்மை நேசித்து அவர் நம்மை மறக்காதபடிக்கு நம்மை தேடி வந்தார் அல்லவா? നാം ചെയ്ത പാപത്തിന് ശിക്ഷ നാമല്ലേ വഹിക്കേണ്ടത്. അതിന് പകരം യേശു അവൻ പഞ്ചകായങ്ങൾ ഏറ്റ് കാൽവരി ക്രൂശിൽ നമുക്ക് വേണ്ടി മരിച്ചല്ലോ. நாம் செய்ததான பாவத்தின் நிமித்தமாக நாம் தானே தண்டனை அனுபவித்திருந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசுவோ நம்மை நேசித்து சிலுவையிலே ஐகாயங்களை அடைந்தவராக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக நம்மை தேடி வந்தார். ഇതാ സൗജന്യമായി രക്ഷ കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നു. இப்பொழுது அவர் நமக்கு ஒரு சுதந்திரமான ஒரு ரட்சிப்பை தந்து கொண்டிருக்கிறார். അതേ, അവൻ സൗജന്യമായി രക്ഷ തന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவர் நமக்கு அந்த இலவசமான ரட்சிப்பை தந்து கொண்டிருக்கிறார். ഇതിനെ ഒരിക്കലും വിട്ടുകളയരുത്. அந்த ரட்சிப்பை நாம் விட்டு போய்விட ഈ வேண்டாம். സ്നേഹത്തെ നാം മറന്നു കളയരുത്. இந்த அன்பை நாம் மறந்து விட வேண்டாம். ദൈവത്തോട് അടുത്ത് ചെല്ലാം, நாம் தேவனோடு கூட நெருங்கி യേശുവിനോട് சேர்வோமாக. അടുത്ത് ചെല്ലാം, இயேசுவோடு நெருங்கி சேர்வோமாக. കൃപാസനത്തോട് അടുത്ത് ചെല്ലാം. அந்த கிருபாசனத்தை நாம் கிருபாசன அடையில் ആ வருவோமாக. കൃപാസനത്തിൽ കരുണാസനത്തിൽ യേശു ഇരിക്കുന്നു. அந்த கிருபாசனத்திலே இயேசு இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். നമ്മെ സ്നേഹിച്ചവനാ യേശു, அவர் நம்மை நேசித்ததான இயேசு, ലോകം വിട്ട് ഈ പാപലോകത്തിലേക്ക് വന്നവനാ യേശു, நம்மை தேடி இந்த பாவ உலகத்திற்கு வந்ததான இயேசு, നമുക്ക് വേണ്ടി എല്ലാ ശിക്ഷയും വഹിച്ചവനാ യേശു, நமக்காக எல்லா தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டதான இயேசு, നമ്മുടെ മരണത്തെ ഏറ്റെടുത്തവനാ യേശു, இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டவர், നമ്മുടെ ന്യായവിധി ഏറ്റെടുത്തവനാ യേശു, நம்முடைய நியாய தீர்ப்பை அவர் மீது ஏற்றுக்கொண்ட இயேசு, അവനോട് നമുക്ക് അടുത്ത് ചെല്ലാം. அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். അവന്റെ കൃപയെ നമുക്ക് പ്രാപിക്കാം, அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமாக, അവന്റെ കരുണയെ നമുക്ക് പ്രാപിക്കാം. அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. രാത്രിയിൽ എല്ലാവർക്കും കൃപയും കരുണയും ലഭ്യമാണ്. இந்த இரவு எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் கிடைக்கிறது. എത്ര പാപിയായിരുന്നാലും, நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக എത്ര இருந்தாலும், പിന്മാറ്റത്തിലായിരുന്നാലും, நீங்கள் எப்பேற்பட்ட பின்மாற்றத்தில் ഹൃദയം இருந்தாலும், കഠിനപ്പെട്ട് കാണപ്പെട്ടാലും, உங்கள் இருதயம் கடினமா ഈ இருந்தாலும், ലോകത്തെ സ്നേഹിക്കുന്നവനായിരുന്നാലും, நீங்கள் தேவனை சிநேகிக்காமல் ഓ இருந்தாலும், യേശുവിനെ സ്നേഹിക്കുന്നവൻ തന്റെ കൃപയും കരുണ നിനക്ക് തരുവാൻ നമ്മുടെ മധ്യേ വന്നിരിക്കുന്നു. இயேசு நம்மை நேசிக்கிறவராக, அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு தருகிறவராக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். അങ്ങും ഇങ്ങും നോക്കിയിരിക്കാതെ യേശുവിനെ നോക്കുക. நீங்கள் கண்ணை திறந்து இங்கும் அங்குமாக பார்த்திருக்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பாருங்கள். അവൻ നിന്നോട് കൃപ കാണിക്കൂ, அவர் உங்களுக்கு கிருபையை അവൻ கொடுப்பார். നിന്നോട് കരുണ കാണിക്കൂ. அவர் உங்கள் மேல் இரக்கமா இருப்பார். യേശുവിൽ നിന്ന് കൃപയും കരുണയും പ്രാപിച്ചുകൊള്ളാം. இயேசுவின் கிருபையும் இரக்கத்தையும் ഓ, பெற்றுக்கொள்ளுங்கள். സൗജന്യമായി പ്രാപിക്കാം. இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். വന്നതുപോലെ അല്ല, ഒരു വ്യത്യാസപ്പെട്ടവനായി മടങ്ങിപ്പോകാം. நீங்கள் வந்தது போல திரும்ப வேண்டாம். வித்தியாசமாக வேறுபட்ட மனிதர்களாய் திரும்பி போங்கள். യേശുവിനോട് അടുത്ത് ചെല്ലുക, അവൻ നിന്നോട് മനസ്സലിയോ. இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி வாருங்கள், அவர் உங்களுக்காக மனதுருகுவார். യേശുവിനോട് അടുത്ത് ചെല്ലുക, അവൻ നിന്നോട് കരുണ കാണിക്കൂ. இயேசு உங்களுக்காக இரக்கத்தை காண்பிப்பார். ഹല്ലേലൂയ. മക്കനാബലകിതിരികിതമഗസ്നായി. ഓ
യേശുവേ എന്തെങ്കിലും വാസനാമതിയേ യേശുവേ എന്തെങ്കിലും വാസനാമതിയേ കിരുബൈ നിറൈ പൂരണരേ കിരുബൈ നിറൈ പൂരണരേ இரக்கம் பெற சகாயம் செய்யும் உந்தன் கிருபையை அடைய நாடி வந்து இரக்கம் பெற சகாயம் செய்யும் உந்தன் கிருபையை அடைய நாடி வந்து சகாயம் செய்யும் உந்தன் கிருபையை அடைய நாடி வந்து இரக்கம் பெற சகாயம் செய்யும் உந்தன் கிருபையை அடைய நாடி வந்து சகாயம் செய்யும் உந்தன் கிருபையை அடைய நாடி வந்து சகாயம் செய்யும் உந்தன் கிருபையை அடைய நாடி வந்து Hallelujah. Hallelujah. Amen. 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 നമ്മുടെ കൃപാസനമായി കൃപയുടെ നിറവായി കരുണാകടലായി നമ്മുടെ മധ്യേ വന്നതിനാൽ കർത്താവിൽ നിന്ന് കൃപയെ പ്രാപിപ്പാൻ കരുണയെ അനുഭവിപ്പാൻ ഇന്ന് രാത്രികാലം ഇടയായതിനാൽ എല്ലാവരും കരങ്ങൾ ഉയർത്തി സ്തോത്രം ചെയ്യാം. நம்முடைய தேவன் கிருபாசனமாக கருணையின் கடலாக கிருபையின் நிறைவாக நம்முடைய மத்தியில் வந்து அவருடைய இரக்கத்தின் கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 സ്തോത്രം. കടന്നു വന്ന എല്ലാവരെയും ദൈവം അനുഗ്രഹിപ്പാനായി തന്റെ പരിശുദ്ധാത്മ ശക്തിമേൽ പകരേണ്ടതിനായി തന്റെ ശബ്ദം അവരെ കേൾപ്പിക്കേണ്ടതിനായി തിരുവചനത്തോട് ദൈവരോട് സംസാരിക്കേണ്ടതിനായി സ്തോത്രം ചെയ്യാം. இங்கே வந்திருக்கிற யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் நிரப்பப்படும்படியாக தேவனுடைய திருவசனத்தை கேட்கும்படியாக அதனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 സ്തോത്രം 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 സ്തോത്രം. ദൈവവചനം നമ്മെ പഠിപ്പിക്കേണ്ടതിനായി ദാസനെ കരളത്തിൽ ഉപയോഗിക്കേണ്ടതിനായി ആത്മാവിന്റെ ശരീരത്തിലും ശക്തീകരിക്കേണ്ടതിനായി ചേർന്ന് സ്തോത്രം ചെയ്യാം. தேவவசனத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய பரிசுத்தவானை பலப்படுத்தும்படியாக ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களை நேசித்து கர்த்தாவே இவ்விதமான ஒரு சிறப்பு வேதபாட கூட்டங்களை எங்களுக்கு தந்தருளினபடினால் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரி. இம்மட்டுமாக கர்த்தாவே ஆவிக்குரிய பாடல்களை பாடி ஆவிலே இன்ப நிலையை அடைந்து மகிழ நீர் உதவி செய்தீர். ஆவியில் பலப்படவும் ஆவியில் உயிரடைவும் ஆவியில் கர்த்தாவே உம்மை துதிப்பதற்கு நீ செய்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய எந்த இடத்திலும் நீர் எங்களிடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீர் வந்து இறங்கி இருக்கிறபடினால் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. மனிதனுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை எல்லாம் வரையறுக்கக்கூடிய கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய தாசர்கள் மூலமாக தேவரே எங்களுடைய இருதயத்தை குறித்து ஹல்லேலூயா வெளிப்படுத்தும் பேசும் கர்த்தாவே. சியோனில் இருந்து உமது வேதத்தை அனுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எருசலேமில் இருந்து வசனத்தை அனுப்பி அருளும் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இங்கே வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய வசனத்தை கேட்டு விட்டு அல்ல கர்த்தாவே, மனம் திரும்புதலோடு கடந்து செல்ல எங்களோடும் இந்த தேசத்தோடும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தும் கர்த்தாவே, வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.